அனைவருக்கும் வணக்கம். இன்று திருவெண்பாவை 9 வாங்க நாம் பாராயணம் பண்ணலாம். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளை பின்னை புதுமைக்கு பேத்தும் அப்பெற்றியானே உன்னை பிராணனாகப் பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் அங்கு அவர்க்கே பாங்காவோம். அந்நவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையோ எமக்கு எம்கோன் நல்குதியேல் என் குறையும் இலோன் ஏலோர் என்பாவாய். என்னுடைய பாடல் திருப்பாவை திருவெண்பாவை ரெண்டுமே வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கிறங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்து நம்ம திருவெண்பாய் பாடலின் பொருள் பார்த்துடலாம். கோடி வருடங்களுக்கு முற்பட்ட பழமையான பொருள் இது என்று சொல்லப்படும் பொருட்களுக்கெல்லாம் பழமையானவனே இன்னும் லட்சம் ஆண்டுகள் கழித்து இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் என்று கணிக்கப்படும் புதுமைக்கெல்லாம் புதுமையான சிவனே, உன்னை தலைவனாக கொண்ட நாங்கள் உனது அடியார்களுக்கு மட்டுமே பணிவோம், அவர்களுக்கே தொண்டு செய்வோம். உன் மீது பக்தி கொண்டவர்களே எங்களுக்கு கணவனாக வேண்டும். அவர்கள் இடும் கட்டளைகளே எங்களுக்கு கிடைத்த பரிசாக கருதி மிகவும் கீழ்ப்படிந்தலுடன் பணி செய்வோம். இந்த பிரார்த்தனையை மட்டும் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு எந்த குறையும் இல்லை என்ற நிலையே பெறுவோம். அப்பா, என்ன ஒரு அற்புதமான விளக்கம்! இதை நீங்கள் டெய்லி நான் போடுற வீடியோவில் பாடல் பொருள் விளக்கம் மூணுமே சொல்லுவேன். அதை டெய்லி நீங்கள் பாராயணம் பண்ணிக்கிறங்க. என் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்குறவங்க பார்த்துட்டு மட்டும்தான் போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம பாடலுடைய பொருள் பார்த்துட்டோம். அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம் வாங்க. பக்தியிலும் கூட பெண்கள் சுயநலமாக சிந்திக்காதவர்கள் என்பதை மாணிக்க வாசகர் இந்த பாடலில் விளக்கியுள்ளார். ஒரு பெண் பக்தி மார்க்கத்தில் நடக்க துவங்கிவிட்டால் அவளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களும் பக்தி மார்க்கத்தில் வழியில் செல்ல துவங்கி விடுவார்கள் என்பதை இந்த பாடலில் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, இறைவன் இங்கு மட்டும்தான் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத வகையில் அனைத்து இடங்களிலும் அனைத்து உயிர்களிடத்திலும் உள்ளார். அதனால் அனைவரையும் சிவனாக கருதி பணிவுடன் அன்பு செய்ய வேண்டும். சிவனின் பக்தர்களுக்கு செய்யும் தொண்டு சிவபூஜை செய்ததுக்கு சமமாகும். எங்கும் சிவன் எதிலும் சிவன் நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து பணிவுடன் பக்தி செய்தால் இந்த பிறவிகள் மட்டுமின்றி எந்த பிறவியிலும் நமக்கு எந்த குறையும் ஏற்படாது. துன்பமில்லாத பொருள் வாழ்வை அடைவதற்காக இறைவனின் திருவடிகளை பணிந்து தொண்டு செய்து வாழ்வதே ஒரே வழியாகும் என இந்த பாடலில் விளக்கியுள்ளார் மாணிக்கவாசகர். மக்கள் புதிய விஷயங்களுக்கு மட்டுமே அதிகம் விரும்புவார்கள் என தற்போதைய காலத்தை முன்பே உணர்ந்தவராக எந்த காலத்திலும் புதுமைகளுக்கு எல்லாம் புதுமையான விளக்கம் கூடியவர், அனைவரின் மனங்களை கவரும் ஆற்றல் மிக்கவர் இறைவன் என்பதை இந்த பாடலில் மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். எந்த காலத்துக்கும் ஏற்ற வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக பக்தியை வலியுறுத்தி மாணிக்கவாசகர் திருவெண்பாவை இயற்றி உள்ளார் என்பதற்கு சான்றாக விளங்கும் பாடல். அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் திருவெண்பாவை திருப்பாவை ரெண்டுமே பதிகம் செஞ்சாச்சு. நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை போய் நீங்கள் பார்த்துக்கிறங்க. எல்லாருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன்.